ஷபீர், உங்கள்கிட்ட தொடங்குற நம்ம ரிவர்ஸில் வந்தோன்னா சிபிஐ விசாரணை அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் திரு விஜய். இது ஒரு வழக்கமான நடைமுறை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குதா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அவரை விசாரணைக்கு அழைக்காமல் இந்த வழக்கை முடிக்க முடியாது. அவரை விசாரித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அவரை விசாரிப்பது சென்னையில் விசாரிக்கிறாங்களா? சென்னையில் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் டெல்லிக்கு அழைத்திருப்பது தான் ஏன் அப்படின்ற அந்த கேள்வி என்பது மற்றவங்களுக்கும் 2வது ரவுண்ட் தான் டெல்லிக்கு போனாங்க. அது அப்போவே அவங்கள டெல்லிக்கு ஏன் விசாரிச்சாங்க, டெல்லிக்கு ஏன் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வந்தது. அதற்கு சிபிஐ தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட சில விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. ஏன்னா இங்கே கூட்டம் சேர்ந்துரும், கொஞ்சம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் கரூரில் விசாரிக்கணும்னு சொல்லுவீங்களா? அப்போ இல்லை, நீங்கள் சென்னையிலேயே விசாரிக்கலாமே. நீங்கள் சென்னையில் விசாரிக்கலாம். சென்னையில் அவங்களுக்கு இல்லாத ஆஃபீஸே கிடையாது சிபிஐக்கு. டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்றது அவங்க தாவேகா தரப்புலேருந்து அதை ஏதோ வேறு சில காரணங்கள் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையோட தான் அதை அணுகுறாங்க, அதை பார்க்குறாங்க. இது வரைக்கும் அப்படி வெளிப்படையான விமர்சனங்கள் அவங்க வைக்கல. பட் அந்த டாக் இருக்கு, அந்த கன்சர்ன்ஸ் இருக்கு. அவங்களுடைய லீகல் டீமோடலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா இது தாவேகாவுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். நீங்க சிபிஐ விசாரணையில என்ன சொல்றாரு அவரு, சிபிஐ விசாரணையில என்ன விஷயங்கள்லாம் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு, அதெல்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது இவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைனலா சார்ஜ் ஷீட் போடும்போது தான் தெரியும். அதுல விஜயுடைய ரோல் என்னவாக இருக்கிறது, விஜய்க்கு ஒரு கிளீன் சிட் கொடுக்க போறாங்களா, அல்லது இந்த ஒட்டுமொத்த கரூர்ல நடந்த விஷயங்களுக்கு யார் காரணம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் மீது ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்றது. இப்போ அவர் மீது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன்ல சிபிஐயே கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அரசியல் காரணங்களுக்காக ஒரு பக்கம் சிபிஐ, அதே நாளில் அவருடைய திரைப்படத்திற்கான சான்றிதழ் கொடுக்கப்படலைங்கிற விமர்சனம், நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நெருக்கடி அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அப்படின்னா, அதுவும் இது ஒரு இந்த நகர்வுகள் அப்படிங்கிறதுல இதுக்கு பின்னணி இருக்கிறதா, இதுக்கு வேற ஒரு காரணங்கள் இருக்குதா, இப்படியான காரணங்களையும் அவங்க அடுக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமாக தெரியல. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைத்துதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது, ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்கு புதிது இல்லையே. பல திரைப்படங்கள் இப்படித்தானே அவருக்கு கடைசி நேரம் வரைக்கும் சிக்கல்கள் வந்திருக்கும். ஏன்னா இதுல நீங்க இப்போ நீங்க அவர் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு, அதனால அதுல நாம நிறைய விஷயங்களை பார்க்கணுங்கிறது ஒரு பார்வை நம்ம இருக்கல. அதே நேரத்தில் அரசியல் களத்துக்கு அவர் வராத போதும் இந்த சிக்கல்கள் அவர் எதிர்கொண்டு வராத போதும் அந்த சிக்கல்கள் இருந்துச்சு. பட் இந்த தருணத்துல அந்த படத்தை பார்த்துட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது திடீரென்று ரிவைசிங் கமிட்டிக்கு போறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. 2வது இதுல மத ரீதியான சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சென்சார் போர்டுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதும் ரொம்ப அன்யூஷுவலாக அது இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை வைத்துதான் நாம அதை பார்க்கணும். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அப்படி இருக்காங்கன்னா யார் மீது சந்தேகம் இருக்கிறது தாவேகாவுக்கு, அல்லது பொதுவான பார்வையில் இப்போ உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு உங்களுக்கு பிஜேபி பக்கத்துல இருந்தும் கூட ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும், ஒரு பவரை காமிக்கணும். பிஜேபி கூட அப்படின்னா வேற யார? பிஜேபி அண்ட் திமுகவும் ஒரு ரோலை பிளே பண்றாங்க. இதுல சென்சார் போர்டுல திமுகவுக்கு என்ன பங்கு? யார் இருக்காங்கன்னு தெரியலையே, மெம்பர்ஸா யார் இருக்காங்கன்னு தெரியல. மெம்பர்ஸா இருக்கிறவங்க இன்னும் நமக்கு பேர் தெரியல. சர்டிபிகேட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்படுகிறதா மறைமுகமா அப்படின்றது தாவேகா வட்டாரத்தில் அது ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கு, சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. ஸோ இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகளும் அதுல இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் என்பதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, ஷபீருக்கு இல்லாம இருக்கலாம். யாரோ இருக்கிறார்கள் அப்படின்னு தாவேகா சொல்லும்போது அந்த யாரோ என்பதை சொல்றதுல தயக்கம் இருக்குன்னு இல்ல, சொல்றதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. நீங்க தாவேகா தரப்புல இருந்து யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை பேசுறாங்களே தவிர அது நேரடியாக இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, டான் பிக்சர்ஸ் இருக்கு, அல்லது வேற யாரோ ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க, தியேட்டரை வாங்குறதுல சில பிரச்சனைங்க. திரையரங்குகள்னு சொன்னீங்கன்னா அதுல நீங்க சொல்லக்கூடிய லாஜிக்ஸை அப்ளை பண்ண முடியும். ஆனா சென்சார் சர்டிபிகேட்ல பெருமளவு மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சத்துல இன்னைக்கு யார் நீதிமன்றத்தில் போய் இதுக்காக ஆஜராகிறாங்க? சென்சார் போர்டுக்காக மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் தான் போறாரு. அப்ப எதிர்வாதி அவங்க தானே இருக்கிறாங்க.
அப்போ நீங்கள் வந்து அதை அப்படி ரெண்டாவது பிரிக்கணும். ஷபீரே வந்து இதில் திமுக டான் பிக்சர் அப்படின்னா அது திரையரங்கம் வரைக்கும் நீங்கள் அதை சொல்ல முடியும். இல்லை அதுதான் சொல்கிறேன், லாஜிக்ஸுக்கு இருக்கா இல்லையாங்க ரெண்டாவது விவாதம். இல்லை இது எல்லாமே ஹேஷியமாக தான் நம்ம பேசுகிறோம். இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான். திரையரங்கங்கள் தொடர்பான விஷயங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற விஷயம், அது எப்பவுமே நடக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் பராசக்தி அப்படின்ற ஒரு பெரிய படம் வருது, அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஸ்கிரீன் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவங்க 14 நீங்க சொல்றது கரெக்ட். நான் இதை வந்து 2-3 அம்சங்களா பிரிக்கிறேன். ஒன்று சிபிஐ விசாரணை, அது நம்ம பேசிட்டோம். ரெண்டாவது திரைப்படம் வரும்போது சென்சார் சான்றிதழ், அதுக்கு பிறகுதான் திரையரங்கம். நீங்க சான்றிதழ் பெறாம திரையரங்கத்தில் எப்படி நீங்க திரையிட முடியாது. திரையரங்க பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்ததாக பேச வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, அல்லது தேதியே அந்த தேதி இதெல்லாமே பேச வேண்டியது. ஐடென்டிக்கலா வருதா, இதுக்கான இது என்னன்னு. ஆனா இந்த சான்றிதழ் சிக்கல் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுறதுல ஒரு தயக்கம் இருக்கா? இது இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் தான் கொடுக்கும் அப்படின்னா, அங்கே அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படிங்கிறத உடைச்சி பேசுறதுலையோ சொல்றதுலையோ தயக்கம் இருக்கிறதா? இல்லை, தாவேக்காவுக்கு அந்த தயக்கம் ஏன் இருக்கிறது, அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் வந்து ஒரு விஷயம் அது இன்னும் அந்த கட்டத்துக்கு போல இல்லை, உங்களுக்கு பிரச்சனை வருது, நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டதுனால அதை பேச வேண்டிய தேவை இருக்கு தானே. நீதிமன்றத்தில் இப்போ அவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கல, நீதிமன்றத்தில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆர்டர் வரும் அப்படின்னு. நீதிமன்றத்திலையும் வரல, அது டிலே ஆகுது அப்படின்னா தான் தாவேக்கா தரப்புல இருந்தும் பிளஸ் ப்ரொடியூசர்ஸ் தரப்புல இருந்தும் வெளியே வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். வர்த்தகம் சார்ந்தும் சில சிக்கல்கள் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான நாளிதழ்கள் எழுதுறாங்க, ஸ்பெஷல் ஷோக்கான புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டு இருக்குங்கும் போது அந்த தேதிங்கிறது முக்கியமானது. கூட நீதிமன்றம் ஒரு நாள் தள்ளி 10ஆம் தேதி வர முடியாதான்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது ஒரு நெருக்கடி. ஏன்னா முன்னாடியே நீங்க அட்வான்ஸ் புக்கிங் போயிட்ட பிறகு அது பல நேரங்களில் வர்த்தக ரீதியான சிக்கல்களை உருவாக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த சிக்கல்களும் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கான பின்னணிங்கிறது நீங்க வந்து தேர்தல் அரசியலோடு அல்லது கள அரசியலோடு தான் தொடர்புபடுத்தி பார்க்கணும். இல்லை, நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் விஜயோடைய கடைசி படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த படம் வந்து வெளியே எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் பார்ப்பாங்க. அது நெருக்கடி வரும், அது அவங்களும் எதிர்பார்த்த ஒன்று தான். அது எதிர்பார்க்காம எல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு படம், பெரிய படம் வருது, அந்த படத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கும் அவங்க லீகலா தயாராகிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலா அதை எப்படி ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் பார்க்கணும். அடுத்த 2 சப்ஜெக்டையும் நம்ம பின்னாடி பேசலாம். ஆளுநர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஊழல் புகார்கள், இந்த உள்ளிட்ட விஷயங்களையும் பேசலாம். நான் அதுக்கு இடையில கோட்டீஸ்வரன், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நெருக்கடி விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஷபீர் சொல்றாரு. அப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் யாரால் கொடுக்கப்படுகிறது, அது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார், ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைலாம் அது வந்து நெருக்கடி இல்லை, அது வந்து ஒரு டைமிங். அதாவது அவர் அரசியல் கட்சியை தொடங்கிட்டார், அது தேர்தல் ஒட்டி இந்த படம் வருது, ஜனவரி மாதத்தில் ரிலீஸு. பொதுவாக வந்து என்னென்னா, நீங்கள் சென்சார் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பொதுவாக புக்கிங்க்கு போவாங்க, அதுதான் நடைமுறை. ஆனால் பெரிய பட்ஜெட் படத்தை பொறுத்தவரைலாம்னா அவங்களுக்கு அனுபவத்தில் வந்து வாங்கிடலாம், சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன் தானே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டை வந்து எது விற்க முடியுமோ விற்றுட்டு ஹவுஸ்ஃபுல் ஆக்கிட்டு அந்த பொங்கல் நேரத்தில் அந்த கலெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ போட்ட பணத்தை பல கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க, அது பல கோடியை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வியாபாரம் பண்ணி இன்னும் நிறைய கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த புள்ளியில் வந்து போயிருப்பாங்க. அப்போ அது கோர்ட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து சென்சார் வாங்கிட்டு தானே நீங்கள் போயிருக்கணும், இதை பண்ணாமல் நீங்கள் எப்படி அதுக்கு போனீங்கன்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கேள்வி கேட்கும்போது திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து முன்னாடியே பண்ணியிருந்தோம், டிசம்பர் மிட்லேயே நாங்கள் போயிருந்தோம், வரலன்றாங்க. அப்போது இதில் என்ன அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த கேஸ் உடனடியாக போகுது பார்த்தீங்களா, இதுவே ஒரு சாமானியனுக்கு போய் உடனே ஒரு கோர்ட்டுக்கு போய் அது ரெஜிஸ்டர் அதை அப்ளை பண்ணி அது நம்பர் ஆகி இயரிங் வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கே பெரிய சீனியர் கவுன்சில்லாம் போட்டு அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மூவ்மெண்ட்டில் தான் இது. டைமிங் சார்ந்த ஒரு வழக்காக இருக்குது, டைமிங் சார்ந்த வழக்கு, அது புரியுது. இப்போ என்னை பொறுத்தவரை ஜனநாயகனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல் அவங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் சிபிஐ வழக்கானது வந்து இப்போது ஷபீர் சொன்னார் சென்னையிலே விசாரிக்கலான்னு. இப்போ எனக்கு என்னன்னா அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுன்னா, சென்னையில் வேணாம், டெல்லியில் விசாரிக்கிறது தான் நல்லது. இங்கே சென்னையில் விசாரித்தா கூட்டம் நிறைய சேரும், டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆல்ரெடி கரூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள்.